ஷியாம்லாலுடைய குடும்பம் அந்த பட்டணத்திலேயே ரொம்ப பணக்கார குடும்பத்துல ஒண்ணு. அவருடைய மனைவி சகுந்தலா பிள்ளைங்க மருமகளுங்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஷியாம்லாலோட வீடு பெருசா இருந்துச்சு, ஆனா அவங்க மனசு ரொம்ப சின்னது. அவருக்கு கொஞ்சம் கூட கருணையுள்ளங்கிறது கிடையவே கிடையாது. அவருடைய அந்த மனசுதான் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனா அவங்க சின்ன மருமகளுக்கு மட்டும் அந்த குணம் இல்ல. சின்ன மருமக கோபிக்கு ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவ. அதனால அவளுடைய மனசு ரொம்ப இழகுன மனசு. வீட்டுல வேலை செய்யறவங்க, ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க எல்லார்கிட்டயுமே ரொம்ப பொறுமையா பேசுவா. அவளுடைய இந்த குணத்தினால குடும்பத்துல எல்லார்கிட்டயுமே அவ நிறைய திட்டுக்களையும் வாங்கிக்கிட்டு இருந்தா. கோடல இருந்து எல்லா துணியும் ஃபேக்டரிக்கு போய் அனுப்பணும், சரக்கெல்லாம் போயாகணும். முதலாளி 2 பேரும் இன்னைக்கு லீவ்ல இருக்காங்க. நான் ஃபேக்டரியிலேருந்து தனியா வந்திருக்கேன். அதில் நான் என்ன பண்ணுவேன்? தனியாவே பண்ணு. முதலாளி, அப்பா என்ன சொன்னார்னு கேட்காதா, அப்பா சொல்ற வேலையா மூடிட்டு கேளு. பாவம் மோகனுடைய முகம் வாடி போச்சு. அன்னைக்கு அவனுக்கு உடம்பு முடியல, பயங்கரமான ஜுரம். பாவம் அவன் வேற வழி இல்லாம வீட்டுல இருக்கிற குடோன்குள்ள இருந்து போய் அந்த துணி பண்டலை எடுத்துக்கிட்டு வந்தான். அப்படி எடுத்துக்கிட்டு வரும்போது திடீர்னு கால் வலிக்கு அவன் கீழே விழுந்துட்டான். அப்ப அங்க இருந்த மண்ணுல அந்த துணி போய் விழுந்துருச்சு. மாமா மாமா பாருங்க, இந்த மோகன் இந்த வெள்ளை துணிய சேத்துல போட்டுட்டான். எவ்வளவு பெரிய நஷ்டம் இதனால நமக்கு. என்ன இது? அட உனக்கு கண்ணு தெரியாத? ஒரே ஒரு வேலை, அதை கூட சரியா பண்ண முடியாத? அண்ணா, உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே? கோபி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எப்பவுமே வேலைக்காரங்களை தலை மேல தூக்கி வச்சுக்க கூடாது. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் வேலைக்காரங்க மேல இவ்வளவு கருணை காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ இப்படி பண்றது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. நீ இப்ப இந்த பணக்கார வீட்டு மருமக, எப்பேற்பட்ட குடும்பத்துல நீ மருமகளா இருக்கேன்னு தெரியுமா? அப்படி இருக்கும்போது ஏழைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சு நடந்துக்கோ. அப்பா, உங்க மருமக இந்த மாதிரி தயா காட்டுறதே ஆயிடுச்சே. இவன் நமக்கு நஷ்டத்தை கொடுத்துருக்கான், அதை பார்த்தவன் சோகமா இருக்கான். மோகன், நீ பண்ண லாஸை உன்னோட சம்பளத்தில் கழிச்சுப்பேன். அடுத்த மாதம் நான் கொடுக்க வேண்டிய சம்பளத்தில் இதோட காசை நான் கட் பண்ணி தான் கொடுப்பேன். அப்பா, இந்த மாதம் அவன் 2 லீவ் கூட எடுத்திருக்கான், அதையும் கட் பண்ணுங்க. அப்படி நான் 2ஐயும் சேர்த்து கட் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான். மோகன் ஜுரம் இருந்தாலும் கூட எல்லா சரக்கையும் ஃபேக்டரியில கொண்டு போய் வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான். கோபி, எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது? வேலைக்காரங்களை பார்த்து தயவு செஞ்சு கருணை காட்டாத. ஃபேக்டரியிலேருந்து வரும்போது எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எதுக்கு நீ மோகனுக்கு கருணை காட்டுற? உன்னால நான் கூட இப்போ திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கேன். இனிமே வேலைக்காரங்களுக்கு உதவி பண்ணவே கூடாது, சரியா? ஆனா சுனில் கோபியோட பேச்ச கேட்கல. அவன் கோவத்துல ரூமை விட்டு வெளியில போயிட்டான். அப்போ வீட்டுல வேலை செய்யற வேலைக்கார பொண்ணு கோபி கிட்ட சொன்னா மோகனோட வீட்டு நிலைமை மோசமா இருக்குன்னு. அதனால கோபிக்கு அவன் மேல கருணை வந்துச்சு. யாருக்கு தெரியாம அடுத்த நாள் அவ மோகனோட வீட்டுக்கு போனா. அது ஒரு சின்ன குடிசை. மூலையில மோகனோட பொண்டாட்டி உடம்பு முடியாம படுத்திருந்தா. ஐயோ அம்மா, நீங்க இங்க? முதலாளிக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னோட வேலையே போயிடுமே. மோகனண்ண, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இந்தாங்க, இதுல கொஞ்சம் மருந்து பணமும் இருக்கு. உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கோங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. முதலாளி சம்பளத்துல கை வைக்கிறாங்க, ஆனா நீங்க எங்களை நல்லபடியா பாத்துக்கிறீங்க. அம்மா, உங்க பங்களா எவ்வளவு பெருசா இருக்கும், உங்க மனசு அதை விட ரொம்ப பெருசா இருக்குமா. அந்த கடவுள் எப்பவுமே உங்களை சந்தோஷமா வச்சுப்பாரு. இப்படி கோபி எப்பவுமே எல்லாருக்கும் எல்லாம் நல்லதும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. சில வேலைக்காரங்களோட குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருந்தா, சில பேருக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தா. அதனால வேலைக்காரங்க எல்லாருமே கோபியை ரொம்ப நல்லபடியா பாராட்டினாங்க. நம்ம சின்னம்மா உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. அந்த பெரிய பங்களா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளவு கொடுமையானவங்களோ, ஆனா அவங்களுக்கு அப்படியே நேர்மாறா இருக்காங்க. நம்ம சின்னம்மா ரொம்ப நல்லவங்க. ஆமா கமலாக்கா, அந்த வீட்டு மருமக இருக்காங்கல்ல, அவங்க எங்களை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஆனா முதலாளி வேலையும் நல்லா வாங்குறாங்க, அப்படியே சம்பளத்துல கை கூட வைக்கிறாங்க. ஆனா அந்த மருமக எங்களை எவ்வளோ நல்லபடியா பாத்துக்கிறாங்க தெரியுமா? அவங்க மட்டும் நல்லா இருக்கணும், அதை மட்டும்தான் கடவுள்கிட்ட நாங்க வேண்டிக்கிறோம். ஆனா ரொம்ப நாள் இப்படி எல்லாத்தையும் மூடி மறைக்க முடியல. பெரிய மருமக சீதாவுக்கு கோபியை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சது. அவ உடனே மாமனார் மாமியார் கிட்ட இத பத்தி சொன்னா. மாமா, அத்தை, உங்க சின்ன மருமக நம்ம எல்லாரையும் ஏமாத்தி பணம் எடுத்து ஃபேக்டரியில இருக்கிற ஒர்க்கர்ஸ் குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா. என்ன கோபி, உண்மையா? இவ அமைதியா இருக்கிறத பார்த்தாலே தெரியல, இவ உண்மையிலே வேலைக்காரங்களுக்கு நிறைய உதவி செய்யறா போல. கோபி இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் மாட்டிக்கிட்டு இருந்தா. அதனால அமைதியா இருக்கிறத விட வேற வழி எதுவுமே அவளுக்கு தெரியல. வீட்டுல இருக்கிற எல்லாருமே இனிமே யாருக்குமே உதவியே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கோபிய வாய்க்கு வந்தபடி எல்லாமே திட்டுனாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவங்க கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சதுல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எல்லா ஃபினிஷ் குட்ஸும் ஃபேக்டரியில் இருக்குல்ல, 2 நாள்ல எல்லாத்தையும் அனுப்பணும். ஆமாப்பா, எல்லாத்தையும் ப்ராப்பரா வச்சு லாக் போட்டிருக்கேன். நமக்கு இப்போ ஆர்டர் கிடைச்சிருக்குல்ல, அதை வச்சு நம்ம தீபாவளியை அப்படியே வெடிக்கும் பாருங்க. நான் நிறைய தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணலான் இருக்கேன்.
மாமா, நான் முன்னாடியே சொல்லிடுறேன், உங்களுக்கு வர லாபத்துல எனக்கு நீங்க பணம் கொடுக்கணும். அப்பதான் நான் எனக்கு தேவையானது, என் பிள்ளைங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் தீபாவளிக்கு வாங்க முடியும். கவலைப்படாதம்மா, இந்த ஆர்டரால இந்த வாட்டி மட்டும் இல்ல, பல வருஷ தீபாவளி நல்லபடியா கொண்டாடலாம். இந்த ஆர்டரால நமக்கு ரொம்ப லாபம் கிடைக்கும். உங்க எல்லாருக்குமே இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சது உண்மையிலே இந்த வீட்டுல சந்தோஷத்தை நிரப்பி இருக்கு. குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. கோபியும் குடும்பத்தோட சந்தோஷத்தை பார்த்து அவளும் சந்தோஷப்பட்டான். ஆனா அன்னைக்கு ராத்திரி ஃபேக்டரியில தீப்பிடிச்சு எரிஞ்சதுல அவங்க தயார் பண்ணி வச்சிருந்த எல்லா துணியும் எரிஞ்சு போச்சு. எல்லாமே எரிஞ்சு போச்சா? ஒண்ணுமே இல்லையா? அப்பா என்னமோ நினைச்சோம், என்னமோ ஆயிடுச்சு, எல்லாமே நாசமாயிடுச்சே. அப்பா நம்மகிட்ட 2 நாள் டைம் இருக்கு. ஆர்டர் கொடுக்கலன்னா கிளைண்ட் கத்துவாங்களே. பேங்க்ல எவ்வளோ காசு இருக்கோ எல்லாத்தையும் எடு. தேவைப்பட்டா அவங்க அட்வான்ஸை கொடுத்துடலாம். அவங்க கிட்ட நாம மன்னிப்பு கேட்டுக்கலாம். இது ஃபயர் ஆயிடுச்சு, எங்களால பண்ண முடியலன்னு சொல்லிடலாம். எல்லாரும் சோகமா இருந்தப்போ கோபி அவங்கள பார்த்து சொன்னா, மாமா, அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் எல்லா வேலைக்காரங்க கிட்டயும் பேசுறேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து 2 நாள்ல இந்த ஆர்டரை முடிச்சிடலாம். அவங்க எல்லாரும் நிச்சயமா என் பேச்சு கேட்பாங்க. நீங்க எல்லாரும் தைரியத்தை இழக்காம இருந்தா அதுவே போதும். கோபி, விளையாடுறதுக்கு இது நேரம் கிடையாது. நாங்க எல்லாரும் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம். இருமா, அவங்க என்னமோ சொல்ல வராங்கல்ல, பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. ஏமா, லேபர்ஸ் இந்த அளவுக்கு வேலை பாப்பாங்களா? ஆமா மாமா, நிச்சயமா. நாம அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், அவ்வளவுதான். கோபி எல்லா வேலைக்காரங்க கிட்டயும் பேசினா எல்லாரும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. முதலாளி கவலைப்படாதீங்க, 2 நாள் எல்லாத்தையும் உற்பத்தி பண்றோம். இதை எங்க பிரச்சனையா பாத்துக்கிறோம். உங்களால தான் நாங்க சாப்பிடுறோம். இந்த நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருப்போம். வேலைக்காரங்க எல்லாரும் சொன்னதை கேட்டு ஷியாமலாலோட குடும்பம் வாய் பேச முடியாம அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஷியாமலாலுக்கு அப்பதான் அறிவு வந்துச்சு, இத்தனை நாள் நாம வேலைக்காரங்க கிட்ட எப்படி தப்பா நடந்திருக்கோம் அப்படின்னு. இப்போ அதே வேலைக்காரங்க தான் அவங்களுக்கு உதவி செய்ய போறாங்க. 2 நாள் ராவும் பகலுமா ஒழிச்சு தூங்காம கொள்ளாம எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க வேலைக்காரங்க. ஷியாமலாலுக்கு ஒன்னும் புரியல. கத்துனாலும் வேலை செய்யாத வேலைக்காரங்க எதுவுமே சொல்லாம 2 நாள் எப்படி இதை முடிச்சாங்கன்னு ஆச்சரியப்பட்டாரு. அப்பதான் அந்த பெரிய வீட்டுக்காரங்களுக்கு நல்லா புரிஞ்சுது, வீடு பெருசா இருந்தா முக்கியம் இல்ல, மனசுல கொஞ்சம் பெரிய இடம் இருந்தாதான் நல்லதுங்கிறது. சாரு என்கிற ஒரு பொண்ணு ட்ரெயின்ல அவங்களோட சித்தி ஊராகிய ஜான்பூருக்கு போய்கிட்டு இருந்தா. அதே ட்ரெயின்ல ஆரவ் என்கிற ஒரு பையன் அவளோட ஆப்போசிட் சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தா. ரொம்ப நேரமா சாருவியே அவன் பாத்துக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துல சாரு கூட அவனை பாக்குறா. இப்படி 2 பேரும் ஒருத்தர் பாக்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்ட உடனே ஃபர்ஸ்ட் சைட்லயே லவ் ஆரம்பிச்சிடுது. ஆரவ் கொஞ்சம் நல்லாவே பணம் இருக்க வீட்டு பையன், சாரு கொஞ்சம் ஏழை வீட்டு பொண்ணு. ஹலோ, என்னோட பேர் ஆரவ். அப்புறம் உங்க பேரு? சாரு. உங்க பேர் ரொம்ப அழகா இருக்கு. சாரு கூட ஆரவோட பேரு கேக்குறா. அப்படியே இவங்க 2 பேரும் ட்ரெயின்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டே போறாங்க. சாரு இறங்க வேண்டிய இடமும் வந்தாச்சு. அப்புறம் இந்த டிராவல் நிஜமா ரொம்பவே நல்லா இருந்தது. நான் உங்களை அடுத்து எப்போ பார்ப்பனே தெரியல. உங்க நம்பர் கொடுக்க முடியுமா? ஆமா, எனக்கு அவங்கள மீட் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஆனா என்கிட்ட போன் இல்லையே. சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எப்போ திரும்ப வருவீங்க? அது வரைக்கும் நான் பிளாட்ஃபார்மில் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். 2 நாளைக்கு அப்புறமா? அப்புறம் எனக்கு 9 o'clock ட்ரெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோ சித்தி வீட்டுக்கு கிளம்பிடுறா. 2 நாளைக்கு அப்புறமா அவ திரும்பி வீட்டுக்கு போறதுக்கு வந்து பாக்குறா. ஆரவ் அதே பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அட ஆரவ், நீயா இங்க? எப்படி? நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். பாருங்க, உங்களுக்காக நான் ஃபோன் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இதை வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஒரு கிஃப்டாக நினச்சி வச்சுக்கோங்க. நான் உங்கள் கூட டச்சில் இருக்கணும், அதனால தான் வாங்கியிருக்கேன். இந்த கிஃப்டை நீங்கள் ஏற்றுக்கோங்க. அவளோ ஃபோன் வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் தினமும் 2 பேரும் ஃபோன்ல பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்படி அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கல்யாணமும் நடக்குது. இப்ப சாரு அவளோட மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போறா. சாரு, எனக்கு லஞ்ச் பேக் பண்ணி வையே. நான் ஆஃபீஸ்ல இருந்து லேட்டாக தான் வருவேன். தோ கொண்டு வரேங்க. சாரு சீக்கிரமா டிஃபனை பேக் பண்ணி கொடுத்துடுறான். அப்புறம் ஆரவ் கூட அவனோட ஆபீஸ்க்கு கிளம்பிடுறான். அங்க போன பிறகு அவனுக்கு தெரியுது, அங்க அவங்க ஆபீஸ்ல ஏதோ ஒரு அபிஷியல் பார்ட்டி இருக்குன்னு. அந்த ஒரு பார்ட்டிக்கு அவனோட வைஃப கூட்டிட்டு வர சொல்லி எல்லாரும் ஃபோர்ஸ் பண்றாங்க. வீட்டுக்கு வந்து அவனோட மனைவி கிட்ட இத பத்தி பேசுறான். அப்புறம் சாரு, இன்னைக்கு எங்கள் ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி இருக்கு. எல்லாரும் அண்ணி கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நீயும் கூட வரியா? என்னங்க, உங்க ஆபீஸ் பார்ட்டிக்கு நான் வரணுமா? என்னங்க பேசுறீங்க? நீங்களே போங்க, என்கிட்ட போட ஒரு நல்ல ட்ரெஸ் கூட இல்ல. அட, சேலை தான் இருக்குல்ல, வேண்டான்னு மட்டும் சொல்லாத. ஆரவ் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டதால அவளும் ஒரு சாரி கட்டிக்கிட்டு பார்ட்டிக்கு போறா. சொல்றதுக்கு என்னமோ அவ புது கல்யாண பொண்ணு. அவ புடவை ரொம்பவே சாதாரணமா இருந்தது. பார்க்க ரொம்பவே சீப்பான புடவை மாதிரி இருந்தது.
ஓ, நீங்க தானே ஆரவோட வைஃப். உங்களை பத்தி தான் ரொம்ப புகழ்ந்து பேசுவாரு. அதெல்லாம் ஓகே. ஆனா என்ன போட்டுட்டு வந்திருக்கீங்க? எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அட்லீஸ்ட் வரும்போது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாவது போட்டு வந்திருக்கலாமே. அதெல்லாம் கேட்டு அவளுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. ஆனாலும் ஆரவ் கிட்ட அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டா. அப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சொசைட்டில இருக்க பெண்களோட அவளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. அவங்க எப்பவுமே கிட்டி பார்ட்டி பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே சாருவ கூட அதுல இன்வால்வ் பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவ வாட்டி ஒரு கிட்டி பார்ட்டிக்கு போற. அங்க எல்லாரும் ரொம்ப காஸ்ட்லியான புடவையா கட்டிக்கிட்டு இருப்பாங்க. சாருவோட புடவை ஒன்னும் அவ்வளோ காஸ்ட்லி இல்ல. அவளும் எதுவும் பேசாத ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பா. ஆனா எல்லாரும் அவளை பார்த்து குசு குசுன்னு என்னென்னமோ பேசிக்கிறாங்க. அத பார்த்து அவளுக்கு ரொம்ப கவலையா இருக்கும். அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு வந்து அவங்களோட மாமியார்கிட்ட அவ சொல்றா, அத்தை, எனக்கு சில புது புடவைங்க வாங்கி தரீங்களா? அதுவும் காஸ்ட்லியா இருக்கணும். என்ன நான் பார்ட்டிஸ்க்கு கட்டிட்டு போக என்கிட்ட ஒரு நல்ல புடவையே இல்ல அத்தை. கிட்டில கூட எல்லாரும் காஸ்ட்லி சாரீஸ் கட்டிட்டு வராங்க. ஆனா என்கிட்ட ரொம்ப சாதாரணமா தான் இருக்கு. பெரிய வீட்ல இருக்குன்னு சொல்லி உன் தகுதி கூட உயர்ந்துடுச்சு அப்படின்னு நினைக்காத. உன் தலையெழுத்து நல்லா இருக்கிறதால கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்த. என் பையனுக்கு உன்னை புடிச்சு போச்சு. என்னால எதுவும் பண்ண முடியாம கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. காஸ்ட்லி புடவை கட்டணும்னு கனவு காணாத, சரியா? எது இருக்கோ அது கட்டிக்க போதும். அவ்வளோ ஆசையா இருந்தா உன் அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அவங்க உனக்கு அந்த காஸ்ட்லி புடவையே வாங்கி கொடுப்பாங்க. ஆமா இல்ல, அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்ல. அட வா வா சாரு, எப்படி இருக்க? அவளோட புடவை அவ அவ்வளோ சிம்பிளா இருக்கிறத பார்த்து இப்படின்னு சொல்றாங்க. அட சாரு, உன்கிட்ட இன்னும் வேற புடவையே இல்லையா? இல்ல, என் மாமியார் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அத கேட்டதும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல திருட சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. அது அவ தலையில அப்படியே உட்கார்ந்து இருக்கும். அவங்க மாமியார் ரூம்ல அவ திருடணும்னு போறா. ஒரு நாள் அவ கரெக்டா பார்த்து பணத்தை திருடிடுறா. அவங்க மாமியார் கிட்ட இருந்து அவ ஒரு 20,000 திருடிடுறா. அதுக்கப்புறம் கிட்டி பார்ட்டிக்கு அவ நெக்ஸ்ட் டைம் ரொம்ப கிராண்டான புடவைய கட்டிட்டு போறா. ஐடியா சூப்பரா இருந்துச்சு. நல்ல வாயில கேட்டா கிடைக்காதது இந்த மாதிரி பண்ணாதான் கிடைக்கும் போல இருக்கே. இப்படி சாருக்கு அது பழக்கமாவே ஆயிடும். அது மட்டும் இல்லாம எப்ப டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை அவ திருடிடுவா. அவங்க அத்தைக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா அவ ஞாபக மறதி அத்தை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறா. ஆமா ஆமா இருக்கும். இப்பெல்லாம் ரொம்ப ஞாபக மறதி. அவ்வளவு பணம் தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் சொல்லு, இந்த புது புடவை ஏது? இது பார்க்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அத்தை, ஆரோவோட ஃப்ரெண்ட் வைஃப் அவங்க எனக்கு இதை கிஃப்ட் பண்ணாங்க. இப்படி கிட்டி பார்ட்டிக்கு ஒவ்வொரு வாட்டி காஸ்ட்லியான புடவைய அவ கட்ட ஆரம்பிச்சா. அத்தை, நான் பார்ட்டிக்கு போறேன். எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டேன், சரிங்களா? அவ அவளோட ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டே அவங்க அத்தை கிட்ட இருந்து போயிட்டு வர அப்படின்னு சொல்லி போயிடுறா. அப்ப அவங்க அத்தை யோசிக்கிறாங்க, நான் இவளுக்கு புடவை வாங்கி கொடுக்கல. அன்னைக்கு ராத்திரியே சாரு பீரோ கிட்ட போறா. அதுக்கப்புறம் தங்கத்தை எடுக்கலான்னு பாக்குறா. அதே நேரத்துல அவங்க அத்தை பின்னாடி வராங்க. அத பார்த்ததோ அவளுக்கு ரொம்ப பயமாயிடுது. அவங்க அத்தை அவ திருடும் போது அவளை ரெட் ஹேண்டடா பிடிச்சுக்கிறாங்க. மருமகளே, என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்னோட பீரோ கிட்ட? அத்த, எப்படின்னு தெரியல அத்த. இது ஓப்பனா இருந்தது, அதனால இதை க்ளோஸ் பண்ணலான்னு வந்தாத்த. போய் பேசாத மருமகளே. நீ திருடும் போது நான் உன்ன ரெட் ஹேண்டடா பிடிச்சிட்டேன். போது வாய் மூடிய மருமகளே. எவ்வளவு போய் சொல்லுவ? காஸ்ட்லியான புடவை கட்டணும் அப்படின்ற ஆசைய நிறைவேத்துக்கிறதுக்கு வீட்லயே நீ திருட ஆரம்பிச்சுட்ட, ஆமால? இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா இருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு நான் என்ன யோசித்தேனா, இந்த வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே உன் கையில கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ எல்லாத்தையும் ஓடிச்சுட்ட. அதுக்குள்ள ஆரவங்க வரான். இது இவ்ளோ தூரம் வரும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. சாரு அவ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட அவ மன்னிப்பு கேக்குறா. அவ பண்ணது தப்புன்னு அவளுக்கு நல்லாவே புரியுது. மன்னிப்பு கேட்ட உடனே அவங்க 2 பேரு கூட அவளை மன்னிச்சிடுறாங்க. சாருவ மறுபடியும் அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மாமியார் மருமகளுக்கே அந்த வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறாங்க. Thanks for watching.